பாறையில் கொஞ்சோல மண் இருக்கும், சில விதைகள் அதில் விழும், தழுக்கும், அடுத்து வேறுபட முடியாமல் அது வாடி போகிறது போல ஆண்டவர் நம்மை அறிவதற்கு முன்பாகவே அவசரப்பட்டு ஆண்டவரை விட்டு தூர போய் விடுவார்கள். அவர்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த 13:21 பாருங்க. ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவம் துன்பம் உண்டான உடனே இடர்கள் அடைவான். அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களை, பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் செய்வார். விசுவாசம் உள்ள ஜெபமே பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசத்தோடு என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, தன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து அவர் எனக்கு செய்வார், அவர் கைவிட மாட்டார். யோபு பக்தன் சொன்னது போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நான் நம்பிக்கையாயிருப்பேன். அதே நம்பிக்கையோடு வருகிறவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆனால் பின்மாறி போகிறவர்களுக்கோ ஐயோ. அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்னும் பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 18வது அதிகாரம் 5வது வசனம். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இந்த வசனம் ஒரு அதிகாரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு தலைவர் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு ஏழை விதவை தாய் தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரியிடத்தில் தினமும் போகிறாள். இந்த அதிகாரிக்கு அந்த தாயாருக்கு உதவி செய்ய மனசில்லை. ஏழை விதவை தானே, சும்மா வந்து போப்போ, உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது என்று அநேக தரம் மறுதளித்தாலும் விடாதபடி அந்த மனுஷனிடத்திலே தயவு கிடைக்கும்படி தன்னுடைய நியாயத்தை எடுத்து சொல்லி அந்த சகோதரி தினமும் போகிறதை பார்த்து, அல்லேலூயா, அந்த மனுஷன் மனசுக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? தனக்குள்ளே இவள் நம்மை தினமும் வந்து அலட்டாதபடி ஒரு நாள் இவளுடைய காரியத்தை விசாரித்து இவளுக்கு ஒரு நன்மை செய்வோம் என்று சொல்லி தனக்குள்ளே அதை தீர்மானித்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் இந்த வேத அர்த்தம், ஆண்டவருடைய சமூகத்திலே எப்போதும் ஜெபம் பண்ணி காரியத்துக்காக, நம்முடைய தேவைக்காக நாம் உண்மை உள்ளவர்களாய், உத்தமர்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் அப்படி வாழ்ந்து கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக கர்த்தர் நம்முடைய ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கண்டிப்பாக அவர் கேட்டு ஆசீர்வதிப்பார். அதனுடைய அர்த்தம்தான் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. கவனிங்க, அதே லூக்கா 18:12 வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 2 மனுஷர்கள் ஆலயத்திலே ஜெபிக்கிறார்கள். ஒருவன் சொல்லுகிறான் தேவனை பார்த்து, ஆண்டவரே, நான் மாசையில் 2 நாள் உபவாசிக்கிறேன், எனக்கு கொடுக்கிற வருமானத்தில் இருந்து 10ல் 1 பங்கு வைக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய காரியத்தை பெரிதுபடுத்தி விளம்பரப்படுத்தி அதை ஒரு பெரிசாக ஆண்டவருக்கு முன்பாக பெருமையாக பேசுவதாக அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்னொரு மனுஷனை அதில் வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னிடத்தில் நிறைய குறைகள் இருக்கிறது, என்னால் உண்மையாய் வாழ முடியல, என்னை மன்னியும் என்று உம்முடைய முகத்தை பார்க்கவும் நான் தகுதி இல்லாதவன் என்று அவன் தாழ்த்தி செபிக்கிறான். இந்த 2 செபத்தையும் கர்த்தர் கேட்டு தாழ்மை உள்ளவனுக்கே ஆண்டவர் கிருபை அளித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தனக்குள்ளே சில மனிதர்கள் அப்படித்தானே இருக்கிறோம். அல்லேலூயா. காணிக்கையை கொடுக்கிறோம், நைட்டில் ஆனால் ஆலயத்துக்கு போகிறோம், பேரளவு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், ஒரு பாவ அறிக்கை செய்கிறோம், மற்றபடி 6 நாளை குறித்தும் ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சிருவார், எல்லாத்தையும் நமக்கு ஃப்ரீயாக விட்டுருவார் அப்படிங்கிற நினைப்பில் தான் அநேகவர் இருக்கிறோம். செய்கிறதா அப்போ அவர் செய்கிறது மாசையில் 2 உபவாசம், ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்துட்டா போதும். இப்படித்தான் அந்த மனுஷன் இருந்திருப்பான். அல்லேலூயா. அதை உண்மையாக சொல்கிறான். ஆனால் அந்த எதிர் மனுஷனோ
தினமும் ஆண்டவரே, நான் சில தவறுகளெல்லாம் மனசில் வச்சு மாசையில் வாரத்தில் 7 நாள், மாசையில் 30 நாள் நம்ம சரியில்லாமல் இருக்கிறோமோ என்று சொல்லி அவன் கொடுக்கிறதை பெருசாய் செய்ய சொல்லவில்லை. அவன் செய்த தவறுகள் அவனுக்கு சரியாக கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் இருக்க முடியலையே, சின்ன சின்ன தவறையெல்லாம் கொட்டி சேர்த்து அழுது உம்முடைய முகத்தில் முழிக்க கூட நான் தகுதி இல்லாத, என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று தன்னை தாழ்த்துகிறதை பார்க்க முடியும். எதுங்க பரிசுத்தம்? எது ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும்? சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். இந்த வசனம் 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீயை குறிக்கிறது. மார்க் 5:28. அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ அந்த பட்டணத்திலே இருந்தாளாம். அவளுக்கு இரத்தப்போக்கு என்கிற ஒரு வியாதி. 12 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷம் தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் மருத்துவ செலவுக்கு விற்று செலவழித்த பிறகும் அந்த வியாதியில் இருந்து அந்த மகளுக்கு ஒரு பூரண விடுதலை கிடைக்கவில்லை. இப்போது அந்த மகள் கேள்விப்படுகிறாள், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர் அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறார், அநேகவரை எழுப்புகிறார், வியாதிப்பட்டவர்கள் சுகமாகிறார்கள், மரித்தவர்கள் எழும்புகிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்க்கிறார்கள் என்கிற கேள்வி அவளுக்கு காதுக்கு எட்டுகிறது. அப்படியே அவள் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து, அந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் சிந்திப்போன்னு சொன்னால், ஜனக்கூட்டத்துக்குள்ளே, அல்லேலூயா, அந்த கூட்டம் என்று பாராமல் அந்த கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாகன்னு சொன்னால், அவருக்கு முன்னாக வருவதற்கு அந்த சகோதரிக்கு ஒரு வெக்கம் இல்லை, அது ஒரு மரியாதை பயம். அவள் நம்ம தீட்டு உள்ளவளாக இருக்கிறோம், பரிசுத்த தேவன் அவர். அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பாக நம்ம தீட்டு உள்ளவள் அவருடைய முகத்தை பார்க்கக்கூடாது என்கிற மரியாதை நிமித்தம் அந்த கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மார்க்கு 5:30 வாசிக்கிறேன். உடனே இயேசு தன்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார்? ஆண்டவர் சும்மா இருக்கல. ஆண்டவருக்கு தெரியும் நடக்கிற சம்பவங்கள், உலகத்திலே நடக்கிற காரியங்கள் எல்லாமே கர்த்தர் அறிவார். பிரியமானவர்களே, அவருக்கு மறைவான சிறுசி ஒன்றுமில்லை. ஒரு பாதிக்கப்பட்ட மகள் இந்த ஊரில், அந்த மகளுக்கு வேண்டியே அங்கே போயிருப்பார். ஆனால் அவர் விளம்பரப்படுத்துகிற தேவன் அல்ல. அப்படியே அவருக்கு தெரியும், கூட்டத்துக்குள்ளே ஒரு மகள் வந்து நம்மளை பின்னால், நமக்கு அவள் தீட்டாக இருக்கிறதுனால முன்ன வரதுக்கு பயந்து பின்னால் வந்து நம்முடைய வஸ்திரத்தை தொட்டு இருக்கிறாள் என்று தெரியும். ஆனாலும் அவர் அந்த மகளை எல்லாருக்கும் முன்பாக சாட்சியாய் அறிவிக்கும்படிதான் எனக்குள்ளே இருந்து வல்லமை புறப்பட்டது என்று அவர் சொல்லி, அந்த மகளை நீ பாக்கியவதி, நீ சுகமாய்ப்போ என்று சொல்லி ஆசிர்வதித்து அனுப்பினாள். எவ்வளவு அன்புள்ள தெய்வம் நம்முடைய ஆண்டவர்! அந்த தரித்திரமான மகளை எல்லாருக்கும் முன்பாகவே உயர்த்தும்படி, எல்லாருக்கும் அவருடைய தாழ்மையை, அவள் பரிசுத்தத்தை காக்க வேணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எல்லாரும் அறியும்படி ஆண்டவர் தெரியப்படுத்தி சுகப்படுத்தி அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்து கொண்டு இரு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனம் என் வாழ்க்கையிலே ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்கிறேன். ஆரம்ப நாட்களில் ஆண்டவருக்குள்ள பயபக்தியாய் வாழ்ந்து கர்த்தருடைய கிருபை, இரக்க, அன்பினாலே தகுதியில்லாத என்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். சில கிருபைகளை கொடுத்திருந்தார். பிசாசுகள் துரத்துகிற கிருபை இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சமயம் ஒரு சகோதரி குடும்பத்துக்கு
நான் செபிக்க அழைக்கப்பட்டிருந்தேன், செபிக்க போனேன், செபம் பண்ணினேன். குறிப்பிட்ட அந்த மகளுக்குள்ளே இருக்கிற அசுத்த ஆவி வெளியேறினது. இப்போது அதே வீட்டுக்குள்ளே இன்னொரு மகள் இருக்கிறாள். ஆண்டவர் என் மனசில் இளையவளுக்கு சரியாயிற்று, இவ்வளவும் கூடப்படலை, இவளுக்குள்ளே பாவம் இருக்கிறது அப்படி என்று ஆண்டவர் உணர்த்தினார். நான் உணர்த்தப்பட்டபடினாலே ஆண்டவர் இந்த மகளுக்குள்ளே ஏதோ தகாத காரியம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவளை பரிசுத்தமாய் கர்த்தருக்குள் பிரியமாய் இருக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். அதற்கு அந்த தாயார் சொன்னார்கள், இல்லை பிரதர், அவள் நல்லவள், நல்லா படிக்கிறவள், அவளால் ஒரு பிரச்சனை எங்கள் குடும்பத்துக்கு கிடையாது அப்படி சொன்னார்கள். ஆனாலும் ஆண்டவர் உணர்த்துறார் சொல்லிவிட்டு நான் வந்து விட்டேன். வந்து ஒரு மாதம் இருக்கும், அங்கேருந்து போன் வந்தது. சில காரியங்கள் மகளிடத்திலே காணப்படுகிறது, அவளுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது, நீங்கள் வந்து செபிக்க வேண்டும் என்று அழைத்தார்கள். அன்பானவர்களே, நான் போக ஆயத்தம் பண்ணும்போது ஆண்டவர் என் உள்ளத்திலே சொன்னார், நீ அங்கே போக வேண்டாம். அல்லேலூயா. அந்த வசனத்தை சொல்லி நான் சொன்னால் நல்லா இருக்கும். எசேக்கியேல் 3வது அதிகாரம் 25வது வசனம், இதோ மனுப்புத்திரனே, உன்மேல் கயிர்களை போட்டு அவைகளால் உன்னை கட்டப் போகிறார், ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம். ஆண்டவர் என்னை அங்கே போக வேண்டாம், அவர் ஆவிக்குள்ளானேன். ஃபஸ்ட்டு ஆவிலை நிறைஞ்சி செபிக்கும் போது கேட்கும்போது நீ அங்கே போக வேண்டாம், நீ போனாலும் நான் கேட்க மாட்டேன். அந்த மகள் கடின இருதயம் உள்ள மகள், எவ்வளவு சொல்லியும் அவள் கேட்கவில்லை, அதனால் நீ அங்கே போக வேண்டாம் என்று சொன்னார். கவனிங்க. இப்போது அந்த சகோதரி கூப்பிட்டார்கள், இளைய மகளுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணீங்க, அவன் நல்லா இருக்கா, மூத்த மகளுக்கும் சரியாயிரும், நீங்கள் வாங்க, நீ ரொம்ப விரும்பி சகோதரர் வாங்கன்னு சொல்லி அழைத்தார்கள். எனக்கு அவங்க அழுது கூப்பிடும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் நீ அங்கே போக வேண்டாம், நீ போனாலும் நான் கேட்க மாட்டேன், போக வேண்டான்னு சொல்லிவிட்டார். அன்பானவர்களே, நான் ஒரு முட்டாள். சரி, அவர்கள் இவ்வளவு தூரம் கூப்பிடுகிறான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட 1000 சாரி சொல்லி, ஆண்டவரே மன்னிச்சிரும், அவங்க கூப்பிடுறது என்னால் பொறுக்க முடியல, போகிறேன்னு சொல்லி அங்கே போய் சொன்னேன். ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாமல் தான் வந்திருக்கிறேன், நான் ஒரு டீயும் குடிக்கலை, ஒன்றும் குடிக்கலை. சொன்னேன், கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மகள் சில காரியங்கள் விட வேண்டியதை விட்டு தேவனுக்குள் மனம் திரும்பினா ஆண்டவர் மன்னித்து ஆசீர்வதிப்பார். அவங்க மனம் திரும்பலைன்னு சொன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி கண்டிப்பாக சொல்லிட்டு வந்தேன். ஆனாலும் ஆண்டவர் என் மேலே வருத்தமாக இருந்தார். சில காரியம் ஆண்டவர் உணர்த்துவார், போக வேண்டாம். ஆமாம், அல்லேலூயா, அவர்களுக்குள்ளே போக வேண்டாம், அந்த வீட்டுக்குள்ளே போக வேண்டாம்னு சொல்லி. அந்த 26வது வசனம், நான் உன் நாவை உன்மேல் வாயோடு ஒட்டி கொள்ள பண்ணுவேன், நீ அவர்களை கடிந்து கொள்ளுகிற மனுஷனாயிராமல் ஊமையனாயிருப்பாய், அவர்கள் கலக விட்டார். சில நேரங்களில் அங்கே ஒரு சின்ன சபை வைத்திருக்கிறேன். சபையில் சில சகோதர சகோதரிங்க வருவாங்க. ஆண்டவர் பிரசங்கிக்கும் போது கடிந்து கொண்டு பிரசங்கிக்கத்தான் ஆண்டவர் செய்வார். சில கடிந்து கொள்ளுதலை அநேகவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வந்தவர்கள் கூட வராமல் இருந்த நாட்களும் உண்டு. ஆனாலும் கர்த்தர் எதை பேச சொல்லுகிறாரோ அதை சொல்லியே எனக்கு பழக்கம். சில வார்த்தை கடினமாக இருக்கும், ஆண்டவர் அந்த இடத்துல பேச விட மாட்டார். என் நாவை அப்படி அந்த வேதத்தில் சொன்ன போது, நான் உன் நாவை உன் மேல் வாயோடு ஒட்டி கொள்ள பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பேசணும் போல தான் ஆவி துடுன்னு வரும். ஆனாலும் ஆண்டவர் அந்த இடத்துல பேச விடாமல் ஊமையாக சொல்லி, அந்த கூட்டத்தில் பேசாமல் அவங்ககிட்ட தனியாட்டு நான் பேசியிருக்கிறேன். இப்படி அநேக காரியம் கிறிஸ்துவுக்குள்ளே என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிற ஒரு ஜீவன் உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எசேக்கியேல் அதே 3வது அதிகாரம் 27வது வசனத்தில், நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன், அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னினதை உரைத்தார் என்று அவர்களோடு சொல்வாய், கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதவன் கேளாதிருக்கட்டும், அவர்கள் கலக விட்டார். சில வேளைகளிலே பேச விட மாட்டார், சில வேளைகளிலே பேச வைப்பார், பேச உந்துவார். நான் உன்னோடு பேசும்போது உன் வாயை திறப்பேன்.
அதை இப்படி கரெக்டாக சொல்லிடுவார். அவர்கள் உணர்வடைந்து அநேக பேர் மனம் திரும்பி இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இவர் சொல்றது உண்மைதான். நம்ம வீட்டு ரகசியங்களை அப்படியே சொல்லுகிறார். அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆமா பிரதர் சரிதான் என்ன திருந்துவேன்னு சொல்லி திருந்தினவர்களும் உண்டு, திருந்தாதவர்களும் உண்டு. இவரு போனால் அப்படி தான் கட்டுப்பாடு சொல்லுவார், அப்படி செய்வார் இப்படி செய்வார்னு சொல்லி நம்முடைய காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்தி சபையில் சொல்லிடுவார்னு சொல்லி நிறைய பேர் வராமலே போயிடுவாங்க. ஆனால் ரொம்ப நாள் எங்கெல்லாமோ சுற்றிட்டு பழையபடியும் வந்திருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சில காரியங்களை சபையிலே திருத்தமாய் சொல்லுவார். பிரசங்கிக்கிற நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம இருப்போமானால் கர்த்தர் வார்த்தையை தந்து சபையை போஷிப்பார். 1000 ஜனங்களை கூட்டி சேர்க்கதை விட 5 ஆட்களை சேர்த்தாலும் ஆரோக்கியமானவர்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கிறது. அல்லேலூயா. என்ன நம்ம வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 9வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு. அல்லேலூயா. இன்னைக்கு தேசத்திலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களுக்காக எத்தனை பேர் பெருமூச்சு விட்டு அழுகிறோம். அந்த பாரம் எத்தனை பேருக்குள்ளே இருக்கிறது. சுயம் 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 நான் நமக்கு நான் என்னது அப்படியே சொல்லியே சொல்லுகிறவர்கள் மத்தியிலே வேதம் சொல்லுகிறது, நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற அருவருப்புகளை குறித்து அன்பானவர்களை தயவு செய்து பெருமூச்சு விட்டு அழுகிறவன் மேலே தான் ஆண்டவருடைய முத்திரை போடப்படும். வேதம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் அல்லாது இருக்கலாம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நிச்சயமாக நம்ம பிரயாசப்பட்டு பெருமூச்சு விட்டு அழணும். தாம் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். அல்லேலூயா. அப்படி பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுக்குள்ளே அல்லேலூயா அதற்குள்ளே போய் அவர் நியாய தீர்ப்பு அழிவு நாள் நியாய தீர்ப்பு வரும்போது சங்காரம் வரும்போது அதற்குள்ளே பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுக்கு நெற்றியிலே அடையாளத்தை போடு என்று சொன்னார். அந்த 5வது வசனம் எசேக்கியேல் 9:5. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும். 6வது வசனம். முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள், அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த அல்லேலூயா நியாய தீர்ப்பு உண்மையிலே எந்த ஒரு மனுஷனும் மனுஷியும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக வேதனைப்படுகிற துன்பப்படுகிற துயரப்படுகிற வியாதிப்பட்டு இருக்கிற கிறிஸ்துவை அறியாதவர்களுக்காக ஆண்டவர் சமூகத்திலே பெருமூச்சு விட்டு அழுதால் அவர்களுக்குள்ளே ஆண்டவர் தேவ தூதர்களை அப்படியாய்ப்பட்டவர்கள் மீது கர்த்தருடைய அடையாளம் போடப்படும். நியாயத்தீர்ப்பு நாட்களிலே பாதுகாக்கப்படுவோம். பிரியமானவர்களே, இந்த வசனம் அதைத்தான் குறிக்கிறது. அல்லேலூயா. நெகேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் கடைசியாக சில காரியங்களை சொல்லி செபிக்க ஆசைப்படுகிறேன். நெகேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. அல்லேலூயா. நெகேமியா என்கிற ஒரு இரட்சகன் ஆண்டவருடைய அலங்கத்தை கட்டுவதற்கு பிரயாசப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அலங்கம் சில கிலோமீட்டர் கூட இருந்திருக்கலாம். ஆண்டவருடைய கிருபை நெகேமியா கூட இருந்ததுனால பழைய நிறைய எதிர்ப்புகள் அந்த அலங்கம் கட்டுவதற்கு எதிர்ப்புகள் இருந்தும் அந்த மனுஷன் 52 நாளைக்குள்ளே அதை கட்டி முடித்தான். நாளைக்குள்ள உள்ளே என்கிற வார்த்தையின் தலைப்பில் நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். 52 நாளைக்குள்ளே. நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தை இதை கேட்டுக்கொண்டவர்களுக்குள்ளே
இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள், உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்படாத நிலையில் இருக்கிறதோ, கர்த்தருக்குள் ஜெபம் பண்ணி நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நிச்சயமாக இந்த சொல்லப்பட்ட அந்த அலங்கம் 52 நாளைக்குள்ளே இல்லை, 52 நாளைக்குள்ளே கட்டப்படும். இன்னும் நம்ம வேதத்தில் அதில் நிறைய விஷயம் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம், அன்றியும் அவர் அவர்களோடு கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ளே ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் என்பது ஆண்டவரோடு ஒப்புரவாகிறது, உடன்படிக்கை பண்ணுறது. அந்த கிருபையை கர்த்தர் சில நாளைக்குள்ளே தருவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, என் வாழ்க்கையிலே நடந்த சம்பவத்தை நான் சுருக்கமாக சாட்சியாக சொல்லுகிறேன். எத்தனை நாளைக்குள்ளே ஆண்டவர் விடுதலை தந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய மனைவிக்கு திடீரென்று ஒரு சாயந்தரம் என்னிடத்தில் வந்து, எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது, வெட்டி வெட்டி இழுக்கிறது என்று என்னுடைய மனைவி சொன்னார். சாயந்தரம் ஒரு 6:30 மணி இருக்கும். அப்போ எனக்கு இப்படியாய்ப்பட்ட சம்பவங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் அனுமதிக்கலை. திடீரென்று சொன்னோன்னே எனக்கு ஏதோ ஒன்று இருக்காது, நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணோன்னே சரி போயிட்டான். அப்புறம் நைட்டு ஒரு 10 மணி, சாயந்தரம் 6 மணிக்கு வந்த அந்த வலி, அது ஒரு சோக்குக்கு அடையாளமாக இருக்குது. இந்த வாத நோய், இழுப்பு, அந்த பக்கவாத நோய்க்கு அடையாளமாக இருந்திருக்குது. எனக்கு அது தெரியலை, புரியலை. நைட்டு ஒரு 9 மணிக்கு வந்து சொல்லுவான், எனக்கு கொஞ்சமும் குறையில, எனக்கு உடம்பெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்குது அப்படின்னு சொல்லும்போது அவருடைய நாக்கு உள்ளே இழுக்குது, குளறுது. முகம் லேசாக ஒரு சைடு வலது பக்கம் திரும்பி லேசாக திரும்பினது போல என் பார்வைக்கு இருக்கு. நான் அவளை சத்தம் போடுறேன், எதுக்கு இப்படி பேசுகிறா, ஒழுங்காக பேசு, ஒழுங்காக பேசுன்னு. அவள் அழுதா, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, எனக்கு ஒன்றும் ஓடலை. நான்லாம் ஏதோ பிரசங்கம் பண்ணுறேன். நான் ஒன்றும் ஒரு பிரசங்கி கிடையாது. உண்மையிலே நான் ஒரு முட்டாள் தான். ஆண்டவர் செய்த நன்மைகளைத்தான் நான் சொல்லி பழக்கம். ஆண்டவர் என்னை ஒரு சாட்சியாகத்தான் வைத்திருக்கிறார். கர்த்தர் என் வாழ்க்கையிலே செய்ததை, இதுவும் இந்த பிரசங்கத்திலே இந்த சாட்சி தான் ஜீவன் உள்ளது. எத்தனை நாளைக்குள்ளே அதுக்குள்ளே எத்தனை நாளைக்குள்ளே 52 நாளைக்குள்ளே அலங்கத்தை கட்டி முடித்தான். இன்னும் சில நாளுக்குள்ளே அபிஷேகம், பரிசுத்த ஆவி அபிஷேகம் கிடைக்குன்னு சொல்கிறார். என் வாழ்க்கையில் ஒரே நாளைக்குள்ளே நான் சொல்கிறேன். அப்போ மணி 10 மணி இருக்கும். எங்கள் 2 பேர பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், எங்கள் இளைய மகளுடைய பிள்ளைகள். எனக்கு ஒன்றும் ஓடலை. நான் அழுதேன் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன 2 பிள்ளைகளை தூக்கணும், வாங்கணும், ஆஸ்பத்திரிக்கு போகணும், பக்கத்துலலாம் சிரிப்பாங்களேன்னு சொல்லி நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி காத்திருந்தோம். ஜெபம் பண்ணி முடித்தோம். கொஞ்சம் தூங்கினா அடுத்தால ஒரு நைட்டு ஒரு 12-1 மணிக்கு எந்திரிச்சு முழிச்சு அப்படியே அழுது கொண்டே இருக்கிறாள். நான் எப்போதும் 10 மணிக்கு ஜெபம் பண்ணி படிச்சுட்டு அதிகாலை 2 மணிக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே எழும்பி செபிக்கிறவன். அவர் ஜெயிப்பிக்கிறவர் தூங்கட்டும் சொல்லி பாவம் போல் அழுதுட்டு இருக்கான். அவன் மணியை பார்க்குறேன், 12:30-1 மணிக்கிட்ட இருக்கும். சாமம். எனக்கு மிகுந்த சங்கடமாகி போச்சு. சரி, பேர பிள்ளைகளை அப்படியே படுக்க வச்சுக்கிட்டு, தலைவணியை சுற்றி படுக்க வச்சுக்கிட்டு அவசரமாக பக்கத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லி என்னுடைய மனைவியை நான் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ நாக்கு ரொம்ப பேசே வரல, உள்ளே இழுத்து பண்ணி பேசுகிறா. முகம் ஒரு சைஸு குணலாக இருக்குது. வலது சைடு அது பாதிப்பு வந்திருக்கு. அங்கே பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம். நைட் டியூட்டி பார்க்குற டாக்டர் என் மகளுக்கிட்டேயும் நான் எழுப்பி நைட்டு விடிய காலம் 2-2:30 மணி இருக்கும் எழுப்பி விட்டேன். அவளும் சில ஆலோசனை ஊசி போட சொன்னால் அந்த தற்சமயம் அந்த ஊசி அந்த ஆஸ்பத்திரியில் இல்லை. என் மக சொன்னால் நீங்கள் உடனே புறப்பட்டு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரிக்கு வாங்க, நானும் வாரேன்னு சொல்லி என் மக அங்கே மார்த்தாண்டத்துலேருந்து புறப்பட்டு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரிக்கு வந்தாள். நானும் 2வது வீட்டுக்கு போய் பேர பிள்ளைகள்லாம் காரில் போட்டு கூட்டிகிட்டு போகிறேன். ஆஸ்பத்திரிக்கு போனோம், ப்ளட் டெஸ்ட் எடுத்தோம், எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேன்லாம் எடுத்து அநேக காரியங்கள்லாம் செய்தோம். ஆனாலும் அந்த மூஞ்சு கோணலும் அந்த வாய் இழுப்பும் சத்தும் குறையில,
வலது காலு பயங்கர தரிப்பு, அழுது கொண்டே இருந்தாள். பின்னால் முடியலன்னு சொல்லி முதல் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் இன்ஜெக்ஷன் போட்டும் குறையல. அடுத்த ஒரு ஆஸ்பத்திரிக்கு மகளுடைய ஆலோசனையின்படி போனோம். அங்கே போகும்போது 10:30 மணி. அவங்க உடனே அவசரமாட்டு இது அந்த பக்கவாத நோயாங்கும், ஏன் இப்படி எப்போ அப்படின்னு சொன்னாங்க. நேற்று ஏன் உடனே கொண்டு வரலன்னு அவர் திட்டினார். அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்தார், நிறைய ஊசியெல்லாம் போட்டு எமர்ஜென்சி வார்டில் வச்சார். அவர் சொன்னார், பிரதர் அவங்க இனி வராமல் இருக்கிறதுக்கு ஊசி போட்டிருக்கோம், ஆனால் வந்தது உங்களுக்கு சில நாட்கள் சில மாதங்கள் கூட தவறாமல் ஆகும், அது உடனே திரும்ப வராது. நான் பேச்செல்லாம் உடனே வராது, அந்த முகம் இழுப்பு உடனே வராது, அந்த கால் தரிப்பு சில நாட்கள் மாதங்கள் இருக்கும் என்று சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, நான் மிகுந்த நொறுங்கி போனேன். ஏனென்றால் எனக்கு என் பிள்ளை மரித்து நான் இந்த ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு செபிக்கவும் துதிக்கவும் பிறருக்காக பிரயாசப்படவும் தேவ சமூகத்தில் காத்திருக்கவும் இப்படியே தான் பழகி கர்த்தர் என்னை அப்படி தான் பழக்கிவித்தார். ஆஸ்பத்திரிக்கு போகணும், சாமர்த்தியம், அதை செய்யணும் இதை செய்யணும், அப்படி திடமாக இருக்கணும் அப்படின்ல ஒரு தைரியம் அற்றவன். செபிப்பேன். என் மனைவி எனக்கு எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய செய்விதத்தில் ஆண்டவருடைய கிருபையினால் என்னோடு எங்கள் சபையில் பாடுறது நானும் என் மனைவியும் தான், வேறு யாரையும் நான் அனுமதிப்பதில்லை. அவள் எனக்கு நல்ல சப்போர்ட்டிங்காக இருப்பாள் எல்லா விதத்திலும். அவளுக்கு இப்படி ஆயிட்டே. அடுத்த நாள் பாருங்கள், ஆராதனை நாள், எங்கள் சபையில் ஆராதனை நாள். நானும் சாட்சி சொல்கிறவன், நான் நொறுங்கி போனேன். பிரியமானவர்களே, அந்த மனுஷர் அந்த டாக்டர் சொல்கிறாரு, இப்படி பிரச்சனை வராமல் தடுத்தாச்சு, வந்ததை சுகமாக்கணும்னா நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் 2 மாதமாவது, குறைஞ்சது 2 மாதம் ஆகலாம், கூடுதலும் ஆகலாம், அட்லீஸ்ட் 40 நாள் ஆகலாம், ஆனால் பல நாட்கள் காத்திருக்கணும், மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். இல்லை, நான் சொன்னேன், என் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தவே மாட்டார். அன்பானவர்களே, ஒரு நாளைக்கு முன்னால் நான் சொன்னேன், இன்னைக்கு நைட்டு நாங்கள் வீட்டுக்கு போகணும், நாளைக்கு எங்கள் வீட்டில் கூட்டம் சபையில், என் மனைவி என்னோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்யணும், பாடணும், கர்த்தரை மகிமை. அது எப்படி சார் முடியும்? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அப்படி நேரத்தையே கொண்டு வந்திருக்கணும், அதெல்லாம் செய்யாமல் விட்டுக்கிட்டு இப்படி செய்யக்கூடாதும்பா, நீங்கள் உங்கள் வியாதியை அதை கரெக்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொன்னார். இல்லை, நீங்கள் அப்போ நான் அவர்கிட்ட சொல்லும்போது மத்தியானம் 12 மணி. நான் சொன்னேன், இன்றைக்கி 6 மணிக்குள்ளே ஆண்டவர் என் மனைவிக்கு பேச்செல்லாம் தந்துடுவார் நம்பிக்கையோடு சொன்னேன். நீங்கள் நினைக்கிறது ஒன்றும் வராதுன்னு அவர் வருத்தத்தோடு போயிட்டார். ஊசி 2:30 மணிக்கு ஒருக்கா இன்ஜெக்ஷன் போட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு அன்பானவர்களே, என்னுடைய ஜெபம் வீண் போகவில்லை. நான் ஆண்டவரிடத்திலே மன்றாடி செபித்த ஜெபம் எனக்கு என் மகளும் அந்த 2 பேரப்பிள்ளையில மூத்த மகள் கூட்டிகிட்டு நீ வீட்டுக்கு போகணும் மகளை, அவளும் ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறா, அவளும் போக வேண்டிய, அப்பா டாக்டர் சொல்லதை நீங்கள் கேட்கணுன்னு அவளும் சொல்லிவிட்டாள். நானும் என் தேவ சமூகத்திலே அவள் பக்கத்திலே இருந்து அழுது ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். எனக்கு அன்பானவர்களே, சரியாக 5:30 மணிக்கு என் மனைவியிட உன்னை எழுப்பி பேச்சு கொடுத்தேன். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இப்போது என் மனைவி பேசணும், நாக்கு குளரக்கூடாது, அந்த முகம் கோணல் திரும்பி இருக்கணும், இந்த 2 காரியம் இருந்தால் தான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நாளைக்கு கூட்டத்தை நடத்துவேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நம்பிக்கையோடு ஜெபத்தோடு அவளை எழுப்பினேன். அவள் பேச்சு திருத்தமாக இருந்தது. அல்லேலூயா. நாவும் திருத்தமாக வந்தது, முகமும் நேராக வந்தது. அவள் எந்திரிச்சு நிற்க நடக்க பலத்தை கர்த்தர் அதே இடத்துல கொடுத்தார். நான் சொல்லுவேன், அந்த நெகேமியா அது எத்தனை நாள், 52 நாளைக்குள்ளே அலங்கத்தை கட்டி முடித்தான். ஆண்டவர் சொல்லுகிறார், சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவி உங்களுக்கு கொடுக்கப்படும். இன்னொரு வசனம் கூட இருக்கிறது, யாத்திராகமம் 20:11. கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவையுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அல்லேலூயா. 6 நாளிலே அற்புதம் செய்த ஆண்டவர், சில நாளைக்குள்ளே அற்புதம் செய்த ஆண்டவர் எனக்கு ஒரே நாளையிலே ஒரு நாளுக்குள்ளே அடுத்த நாள் டிஸ்சார்ஜ் ஆகி அந்த டாக்டர் ஆச்சரியப்பட்டார். உண்மையிலே நீங்கள் வணங்குகிற தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். ஒரு பெரிய அற்புதத்தை நானும் கேட்டேன், பார்த்தேன். இது எப்படி சாத்தியம் என்று கர்த்தருடைய அன்பை அவரோடு பகிர்ந்து கொண்டேன். சந்தோஷப்பட்டார். உங்கள் தெய்வம் நல்ல தெய்வம், ஆச்சரியமாக இருக்கிறது. என்னுடைய
டாக்டர் சர்வீஸில் இப்படி ஒன்று நான் பார்த்ததே கிடையாது. ஒரே மாலைக்குள்ளே சில மணி நேரத்துக்குள்ளே ஒரு நாளுக்குள்ளேயே பெர்ஃபெக்டாக உங்கள் மனைவி பேசுகிறாங்களே நடக்கிறாங்களே. ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அந்த தேவனைத்தான் இந்த வார்த்தையின் மூலமாக நான் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறேன். பிரியமானவர்களே, நான் ஒரு பிரசங்கி அல்ல, பிரசங்கம் முக்கியம் அல்ல. கர்த்தர் செய்த அற்புதம் வேத வசனத்தோடு, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தோடு சில மணித்துளிக்குள்ளே ஒரே நாளைக்குள்ளே மிராக்கல் செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்யாமல் இருப்பாரா? நிச்சயமாய் நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருந்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே உங்களை ஐக்கியப்படுத்தி பாருங்கள். அவரோடு பேசி பாருங்கள். அவரோடு ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆயத்தப்படுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு செய்த ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக செய்வார். வேதம் கடைசியாக ஒரு வசனம், சங்கீதத்தின் புஸ்தகம் 122வது சங்கீதம் 7வது வசனம், உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. எனக்கு அன்பானவர்களே, உள்ளே உள்ளே என்று சொல்லப்பட்ட வாக்கு தத்தம் இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு வாஞ்சித்து இந்த நாராயண வடிவு குடும்பத்துக்கு செய்த ஆண்டவர் எனக்கும் செய்வார் என்று விசுவாசித்து ஜெபித்தீர்கள் சொன்னால் உங்கள் அலங்கத்துக்குள்ளே சமாதானம் உண்டாகும், உங்கள் அரமனைக்குள்ளே சுகமும் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உறுதியாய் சொல்லுகிறேன். ஜெபிப்போமா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த தேவனே, நல்ல ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவரீர், நீர் எனக்கு, என் குடும்பத்துக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்து வருகிற அன்பை, ஆசீர்வாதத்தை, அற்புதத்தை வேத வசனத்தோடு கிறிஸ்துவுக்குள்ளே என்கிற தலைப்பிலே சுருக்கமாக பேச உதவி செய்தீர். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்ட எல்லோருக்குள்ளும் ஆண்டவரே அவங்க குடும்பத்துக்குள் சமாதானமும் அந்த அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கி இருக்கட்டும். அப்பா, உம்முடைய நாமம்தான் நாமம். நீரே சர்வ வல்லவர். உம்மை போல தெய்வம் உலகத்தில் இல்லை. ஆண்டவரே, நான் முன்னாலே தெய்வத்தை வணங்குகிறேன். இப்போது ஜீவனுள்ள தேவனையும் உமக்குள்ளே நான் இருக்கிறபடியும் எத்தனை நன்மைகள், எத்தனை சமாதானம், எத்தனை அற்புதங்களை ஆண்டவரே இந்த அடிமைக்கு கொடுத்த தேவன். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீங்கள் அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்டவர்கள் மனம் திரும்பட்டும், நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். கரத்திலே தருகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.